जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? அனுஷம் விருச்சக ராசி, விசாகம் விருச்சக ராசி, கேட்டை விருச்சக ராசி. அப்பப்ப சண்டை போடுறீங்க, அப்பப்ப ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க, எப்போதும் ஒரே மாதிரி இருங்க, அதுதான் நல்லது. தூக்கி தலையிலையும் வச்சுக்க வேண்டாம், டமான்னு போடவும் வேண்டாம், சரியா? எப்போதும் ஒரே மாதிரி இருங்க, அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. இன்னைக்குமே குருஸ்தானத்துல யாராவது ஏதாவது சொன்னா அதை கேட்டுக்கோங்க, அது மிக முக்கியமானது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் என்னென்ன 5ல சனி அபவாதம் என்பார்கள் அப்படின்னு சொன்ன, நீயா போய் கெட்ட பேர் சம்பாரிச்சுக்காத. நமக்கே 1008 வேலை இருக்கு, 1008 பிரச்சனை இருக்கு. வேலை தேடுறோம், குடும்பத்தை பார்க்கணும், 1008 பிரச்சனைங்க நமக்கே இருக்கு. இப்படி இருக்கும்போது என்னத்துக்கு 5ல சனி அபவாதம் என்பா? தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரும். விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஏன் நமக்கு இந்த கெட்ட பேர்? நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுண்டு நம்ம நல்லபடியா இருந்துட்டு போறது, அடுத்தவங்கிட்ட திட்டு வாங்கணும் நமக்கு என்ன தலையெழுத்தா? இல்லை தானே? அதை முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை பல வருட உறவை இழக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அலுவலகத்தில் உங்களை பற்றி ஒரு தவறான புரிதல் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலை செய்யற இடத்துல உன்னை பத்தின ஒரு தவறான டெண்டன்சி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கு. வேலை கிடைக்காதவர்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு, கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காம இருக்காது, கண்டிப்பாக கிடைக்கும். பழைய தவறை மீண்டும் செய்தால் அதனால பல பிரச்சனைகள் மீண்டும் வரும். ஒரு தப்பு செஞ்சுட்ட, அதே தப்பை நீ திரும்ப செய்யறன்னு சொன்னா உனக்கு திரும்ப பிரச்சனை வரும். ஸோ என்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் பார்த்து செய். உறவினர்களுடன் சொத்து பணம் தொடர்பான வாக்குவாதத்தை தவிர்க்கவும். சொத்தோ பணமோ நீ எப்போ கொடுப்ப, ஆச்சா போச்சா, நீ எப்போ செய்வ, என்ன ஆய்வுன்னு போட்டு இல்லாத சண்டை போட்டோன்னா பிரச்சனை. கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் பார்த்து. யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள், பின்னால் சிக்கல் உங்களுக்கே வரலாம். ஸோ இந்த வாரத்தில் அதெல்லாம் இருக்கு. சமூக ஊடகங்களில் யாருக்குமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து பதிவு செய்யாதீர்கள். விமர்சனங்கள் அதிகரிக்கலாம். ஒரு சோசியல் மீடியாவில் போயிட்டு ஃபேஸ்புக்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ, ட்விட்டர்லேயோ, எதுலேயோ ஒரு விஷயத்தில் போயிட்டு எக்ஸ் வலைதளம்லாம் சொல்கிறாங்களே, அதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து பதிவு செய்கிறது, இதனால் விமர்சனங்கள் அதிகமாக வர்றது, மனதை அதிகம் பாதிக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். ஸோ அதனால் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நானே எல்லாருக்கும் சொல்லுவேன், விமர்சனங்களை கடந்து செல்ல பழகுங்கள்,
தெருநாயின் சத்தம் அதன் எல்லை வரைதான் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். நிறைய விஷயத்துல நானே சொல்றேன். அதனால அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல கணவன் மனைவியிடையே சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். மூன்றாம் நபரது தலையீடுகள் இருக்கக்கூடாது. சட்டம், வரி, ஆவணங்கள் தொடர்பான அலட்சியம் வேண்டாம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி, ரெசிப்ட், டாக்ஸு, இந்த மாதிரி விஷயத்துலலாம், இன்கம் டாக்ஸ், இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. யாரையும் பழிவாங்கும் எண்ணத்துடன் செயல்படாதீர்கள். உங்கள் மன அமைதியை கெடுக்கும். உன்னை பழி வாங்கியே தீர்றேன் பாடுறா, உன்னை விட மாட்டான்டா அப்படின்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, வேண்டாம். அதாவது அந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அதாவது ரொம்ப ஒரு பலசாலி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து சாதாரணமாக இருக்கிறவனை போட்டு அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலசாலியை யார் அடிப்பாங்க? தெய்வம் அடிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சில வாக்கியங்கள் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, அந்த மாதிரி யாரையும் பழிவாங்க நோக்கத்தோடலாம் இருக்க வேண்டாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வரலாம். வேலை இடத்துல திறமைக்கேற்ற பாராட்டுக்கள் இருக்கும். நிறுத்தி வைத்திருந்த சில திட்டங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். போட்டித் தேர்வு, நேர்முக தேர்வு, நிறைய நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத சிறிய பணவரவு, நிலுவைத் தொகையெல்லாம் கிடைக்கும். ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மன உறுதி வளரும். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லோரையும் நம்பி வாழ்க்கை நடத்த முடியாது. ஆனால் அனுபவத்தை நம்பினால் உங்களுக்கு வந்து சில தவறான சில விஷயங்கள்லாம் குறைஞ்சு தவறுகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. விருச்சிக ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாது. என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பார்த்து செய். ஆறுமுக சுவாமி வழிபாடு பண்ணுங்க. ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமியிலே 6 முகம் இருக்குல்ல, சுப்பிரமணிய சுவாமி, அந்த வழிபாடு பண்ணுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தினால் வெற்றி உங்கள் பக்கம். ரகசியம் காத்தால் எதிரிகள் பலவீனமாவார்கள். ரகசியம் காக்க வேண்டும். ரகசியம் காக்க கற்றுக்கொள்ளுங்கள். சுபம். வாழ்க வளமுடன்.